இவன் அண்ணாமலை இந்த கரண்ட் அடிப்பட்ட காக்கா, இந்த நேஷனல் ஃப்ராட் பொலிட்டிஷியன், இந்த ஜாடு மாடு பாடுகா பையன், அந்த லக்காடி பாடுஸ், இந்த அண்ணாமலை இவன் மரியாதையா பேசுறானா? நீ ஐபிஎஸ் படிச்சா நீ பெரிய மயிரா? ஏண்டா அண்ணாமலை, ஐபிஎஸ் படிச்ச நீயே காட்டானுக்கெல்லாம் காட்டா மாதிரி நடந்துக்கிற, பெண்களை கெடுக்கிறவனை பாஜக சேர்த்துக்கிற, பாலியல் பலாத்காரம் பண்றவனை பாஜக சேர்த்துக்கிற, கஞ்சா விக்கிறவனை பாஜக சேர்த்துக்கிற, அபீன் விக்கிறவனை பாஜக சேர்த்துக்கிற, ரவுடி பசங்களை வச்சு அரசியல் பண்ற கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா நீடா. எல்லா ரவுடி உங்க கட்சியில் தானே நடக்கிறான். ஜாடு மாடு பாடுகா பையா ஒண்ணும் பெத்த பெத்தியா தொடர்பு கட்டியால் அடிக்கணும். நான் அந்த நாய் வேண்ட எச்ச ராஜா சொல்றேன், நடு ரோட்ல சொரிநாய கட்சி துடிச்சு துடிச்சு சாவ, கோயில்ல குழந்தைகளை கற்பழிக்கிறது பாஜக காரணங்க நீங்கடா, பாஜக ஜல்சா கட்சி நீங்கடா. கிடையாது, நீ பொறுக்கி பையன் தானே நீ அண்ணாமலை. அந்த குடும்ப பெண்களை எல்லாம் கூப்பிட்டு நீ டாஸ்மாகல்ல போய் முதலமைச்சர் படம் ஒட்டு அப்பான்னு அவங்க யாரும் போக மாட்டாங்க. அந்த பரதேசி பையன் அண்ணாமலை சொன்னானே, என் வீட்டாண்ட 10 பொம்பளை அமைச்சர்ல, என் வீட்டாண்ட 10 பொம்பளைங்க அமைச்சர்ல, அவனை கேட்கிறேன். உங்களுடைய இந்த எச்சம் பொறுக்கி பரதேசி அரசியல் பத்தி அவன்டா போய் நீ பொம்பளைங்களை ஊட்டாண்ட அமிச்சிட்டா, நீ தொட போ முறை வாங்கி கொடுத்த விஷயம் எனக்கு அசிங்கமாயிடுமா? டே போடா போடா அண்ணாமலை போடா. உனக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கொடுத்தது டாக்டர் கலைஞர். உங்க அப்பாக்காக உங்க அப்பா போட்டால கொடுத்தாங்க உனக்கு எம்பிபிஎஸ் சீட்டு. அந்த இந்தி இசைக்கு கலைஞர் இல்லைன்னா நீ எல்லாம் கிடையவே கிடையாது. நீ எல்லாம் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கூடாது. மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, திருச்சியில ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. அதனால தொடர்ந்து பொதுக்கூட்டம் நடத்த போறாங்க. இன்னும் 8 பொதுக்கூட்டம் தமிழ்நாடு முழுக்க நடத்த போறாங்க. நடத்திக்கிட்டோம். அந்த பாஜக பரதேசி பசங்களை சொல்றேன், அந்த பாஜக காரணங்க தேசிய கல்விக் கொள்கையை வலியுறுத்தி விலக்கி, தேசிய கல்விக் கொள்கையை விலக்கி வலியுறுத்தி பொதுக்கூட்டம் திருச்சியில நடத்தினாங்க. ஃபர்ஸ்ட் என்ன தேசிய கல்விக் கொள்கைன்னா என்ன? இந்த சனாதானம், மனுஸ்ருதி, ஆரியம், அடுத்து இந்தி. ஆமா, இது ஆரியம் மண்ணா மாத்திட்டு தான் தேசிய கல்விக் கொள்கை. அந்த தேசிய கல்விக் கொள்கையை இவனுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தணும்ன்றாங்க. தலைவர் தளபதி பில்குல் முடியாது போடான்ட்டார். பில்குல் முடியவே முடியாது போடான்ட்டார். நீ நிதி கொடுக்கலாம் கூட பரவாயில்ல போடா, நாம பாத்துக்கிறேன்ட்டார். தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாதான் நீ நிதி கொடுப்பேன்னா அந்த நிதியே வேணா போட, நான் பாத்துக்கிறேன்ட்டார். ஏன்னா இவர் தலைவர் தளபதி, இந்த இனத்தினுடைய தலைவர், இந்தியாவின் தேச தலைவர், தலைவர் தளபதி. அந்த தேசிய கல்விக் கொள்கையை எப்படியாவது தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு சொல்லி அதை வலியுறுத்தி பொதுக்கூட்டம் சொல்லி ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்தணும். அவன் அண்ணாமலை நடத்தினான். அந்த பொதுக்கூட்டத்தை வந்து நீங்க எல்லாம் வந்து டிவியில பார்த்திருப்பீங்க. அந்த பொதுக்கூட்டத்தில் அவன் எப்படி எல்லாம் பேசினான்னு சொல்லி பார்த்திருப்பீங்க. மத்தவங்க மரியாதையா பேசுறது இல்ல, திமுக பேச்சாளருங்க ஆபாசமா பேசுறாங்க, திமுக மந்திரிங்க ஆபாசமா பேசுறாங்கன்னு பேசுறான். இவன் அண்ணாமலை இந்த கரண்ட் அடிப்பட்ட காக்கா, இந்த நேஷனல் ஃப்ராட் பொலிட்டிஷியன், என்ன சொல்றது, இந்த ஜாடு மாடு பாடுகா பையன், அந்த லக்காடி பாடுஸ், இந்த அண்ணாமலை இவன் மரியாதையா பேசுறானா? ஐபிஎஸ் படிச்சிருக்கிறியே, நீ மரியாதையா பேசுறியா? அவன் என்ன சொல்றான் அந்த பொதுக்கூட்டத்தில், திருச்சி பொதுக்கூட்டத்தில் பேசும்போது, திமுக பொறுப்புல வரவங்க யாரும் படிக்காதவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க. நீ ஐபிஎஸ் படிச்சா நீ பெரிய மயிரா? ஏண்டா அண்ணாமலை, ஐபிஎஸ் படிச்ச நீயே காட்டானுக்கெல்லாம் காட்டா மாதிரி நடந்துக்கிற, ரவுடி அரசியல் பண்ற, பொறுக்கி அரசியல் பண்ற, கேப் மாதிரி முள்ள மாதிரி முச்சோக்கி அரசியல் பண்ற, படிச்சவன் ஐபிஎஸ் படிச்சவன், பெண்களை கெடுக்கிறவனை பாஜக சேர்த்துக்கிற, பாலியல் பலாத்காரம் பண்றவனை பாஜக சேர்த்துக்கிற, கஞ்சா விக்கிறவனை பாஜக சேர்த்துக்கிற, அபீன் விக்கிறவனை பாஜக சேர்த்துக்கிற, ரவுடித்தனம் பண்றவனை பாஜக சேர்த்துக்கிற, ரோல் கால் வசூல் பண்றவனை பாஜக சேர்த்துக்கிற, பிரவுன் சுகர் விக்கிறவனை பாஜக சேர்த்துக்கிற, கொலை பண்றவனை பாஜக சேர்த்துக்கிற, ரவுடி பசங்க டோட்டல் அக்யூஸ்ட், செயின் அடிக்கிறவன், தாலி இருக்கிறவன், அத்தனை பேரையும் ஏதோ 1-2 இருக்கும் இல்ல வயிற்று பொழப்புக்கு, எல்லாரும் சொல்ல ஏதோ 1-2 இருக்கும் இல்ல வயிற்று பொழப்புக்கு, அதுங்களெல்லாம் பாஜக சேர்த்து அதுக்கு நீ தலைவரடா மயிர. நீ படிச்சவனா? நீ திமுக படிக்காதவங்க எல்லாம் பொறுப்பு இருக்கணுமா? டேய், திமுக என்கின்ற இயக்கம் இல்லைன்னா முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் என்ற தலைவர் இந்த நாட்டில் பிறக்காமல் போயிருந்தால் தமிழ்நாட்டுல யாரும் படிச்சே இருக்க முடியாதுடா. உன்னையும் சேர்த்து சொன்னடா அண்ணாமலை, உன்னையும் சேர்த்து சொல்றேன். நீ +2 வரைக்கும் படிச்சு எங்க கோயம்புத்தூர்ல காலேஜ் படிச்சு எனக்கு ஐபிஎஸ் படிச்சுக்கிறேன்னு கேட்டா அது காரணம் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், திமுக. இல்லைன்னா நீயே படிச்சிருக்க முடியாது. நீயே படிச்சிருக்க முடியாதா? நீ உன் கிராமத்துல ஆடுதான் உண்மையிலே நீ மேய்ச்சி இருந்திருக்கணும், ஆடுதான் மேய்ச்சி இருந்திருக்கணும். திமுக படிப்பறிவு இல்லைன்றியா? என்ன பிஜேபி எல்லாரும் கூப்பிட்டு எங்களுக்கு எல்லாம் பாடம் நடத்த சொல்றியா? திருட்டு அக்யூஸ் பசங்களை எல்லாம் கூப்பிட்டு ஏவன் அக்யூஸ்ட் அது இஷ்டத்துக்கு பேசுறான். அந்த திருச்சி பொதுக்கூட்டத்துல அது இஷ்டத்துக்கு எவ்வளவு பேச முடியுமோ, எவ்வளவு கீழே இறங்கி எவ்வளவு அநாகரிகமா பேச முடியுமோ அவ்வளவு அநாகரிகமா பேசுறான். ஆனா எங்களை பார்த்து சொல்றான், நீங்க அநாகரிகமா பேசுறீங்க, மந்திரிங்கள்லாம்
அநாகரிகமா பேசுறாங்க. தவறான செய்திகளை சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்களை மிகவும் இழிவாக பேசுகிறான் அந்த பொதுக்கூட்டத்தில். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க டிவியில. இவங்களுக்கு யாரை பார்த்தா எரிச்சல்னு கேட்டா மிகுந்த மரியாதைக்குரிய அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி. ஏன்னா அவர் இவங்களை டோட்டலா காலி பண்ணிட்டார் கொங்கு மண்டலத்துல சங்கி பசங்களை. ஆச்சா, அடுத்து மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சென்னையிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் தலைவர் தளபதி அவர்களால் செயல்பாபு என்று பாராட்டப்படுகிற அண்ணன் சேகர் பாபு. இவங்களை பார்த்தா இவங்களுக்கு ஆவாது. அப்புறம் அடிக்கடி யார பேசுவான்னு கேட்டா PMK பிம்பு எச்சாப்பூரிக்கு பரதேசனாகி அந்த அண்ணாமலை, அந்த பன்னிக்குட்டி ஆட்டுக்குட்டி அந்த அண்ணாமலை, எங்க அண்ணன் மாண்புமிகு தமிழகத்துடைய கைத்தறித்துறை துணிநூல் ஹேண்ட்லூம் மினிஸ்டர் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் அண்ணன் சாதனை செம்மன் அண்ணன் காந்தியை பத்தி பேசுவான். அடுத்து சொல்லி தேவையில்லை, பட்டத்து இளவரசர்னு நாளைய தமிழகம் சொன்னாலும் சொல்ல காட்டிய ஒரு பட்டத்து இளவரசர் தான். நாளைய தமிழகம் எங்கள் எதிர்கால முதல்வர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை பத்தி பேசுவான். முதலமைச்சரை பத்தி அவன் பொதுவா பேசுவான். எல்லாரையும் கீழே இறங்கி பேசுவான். உன்னை அடிக்கிற மாதிரி அடிச்சா நீ பேசுவியா? எல்லாரையும் இறங்கி பேசுவான். அந்த பொதுக்கூட்டத்துல பேசும்போது என்ன பேசுறான்? எல்லா அமைச்சர்களையும் தரைக்குறைவா பேசு, ரவுடிங்கோன்றோம். அதுல மாண்புமிகு அண்ணன் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு பேசும்போது ரவுடி லிஸ்ட்ல பேர் இருந்துச்சுன்றான். 90 காலகட்டங்களில் ரவுடி லிஸ்ட்ல பேர் இருந்துச்சு. அதிமுக இருக்கும்போது ரவுடி லிஸ்ட்ல பேர் இருந்துச்சு, கிரிமினல் பேசுறான். இதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்கதாடா? அண்ணாமலை, இதுக்கு ஏதாவது உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குதா? அவர் வேணா மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு உனக்கு மரியாதை கொடுத்து பேசலாம். ஏன்னா ஒரு தலைவர் தளபதியினுடைய அன்பு தம்பிகளிலே ஒரு தம்பி, தலகர்த்தர்களிலே முக்கியமான தலகர்த்தர். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறார். எனவே நாகரிகத்தை கடைபிடிக்கக்கூடியவர், ஒரு நாகரிகமிக்க, ஒரு மனிதாபிமானம் மிக்க, ஒரு ஆன்மீக செம்மல் மாண்புமிகு அண்ணன் சேகர் பாபு. அவர் உன்ன பேசும்போது மரியாதை தான் பேசுறார். ஏன்னா அவர் தளபதி கூடவே இருக்கிறார், அப்படிதான் பேசுவார். நீ அவரை குறித்து பேசும்போது என்னடா பேசுற? ரவுடி லிஸ்ட்ல பேரிச்சு எந்த ஸ்டேஷன்ல எந்த இயர்ல ரவுடி லிஸ்ட்ல பேரிச்சு எடுத்து காட்டுறான். எந்த இயர்ல எந்த 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 வருஷத்துல அவர் பேர் ரவுடி லிஸ்ட்ல இருந்துச்சு? எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ரவுடி லிஸ்ட்ல இருந்துச்சு? எந்த ஏசிபி ஆபீஸ்லயோ எந்த ஆபீஸ்ல ரவுடி லிஸ்ட்ல பேர் இருந்துச்சு சொல்லு. அப்படி அவர் இருந்திருந்தாருன்னு வச்சுக்க, நீ சொல்ற மாதிரி ரவுடி லிஸ்ட்ல பேர் இருந்துச்சு உண்மையிலே ரவுடியா இருந்திருந்தாருன்னா வாத்தா நீ எல்லாம் ஒலாத்திருப்பியா? பாஜக என் மயிறு சங்கி நீ ஒலாத்திருப்பியா தமிழ்நாட்டுல? அண்ணாமலை கேக்குற, நீங்க பாஜக காரங்க இவ்வளவு பேசிக்க முடியுமா? எவனா முதலமைச்சரை பேச முடியுமா? நாகரிகமா பேசணும், அநாகரிகமா ஒருமையில எவனா பேச முடியுமா? கோதாவரி இறங்கி இருக்க மாட்டாரு. அவரு டீசென்டா அரசியல் பண்றார். பொய்யா அவர் மேல சொல்றோம் ரவுடி லிஸ்ட்ல இருந்தார் அவர் பேருன்னு சொல்லிட்டு. ரவுடி பசங்களை வச்சு அரசியல் பண்ற கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா நீடா ரவுடிங்களை வச்சு அரசியல் பண்றான். எல்லா ரவுடி உங்க கட்சி தான், எல்லா ரவுடி உங்க கட்சி தானே டாக்குறான். திருட்டு பசங்க, கேப் மாதிரி முள்ள மாதிரி முற்றுகை ஃப்ராடுங்க 420 அத்தனை பேர் உங்க கட்சி தானே டாக்குறான். யாரா ரவுடி இதுல? இன்னைக்கு இந்து சமய அறநிலைத்துறை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்படுகிற இந்து சமய அறநிலைத்துறை இன்னைக்கு தமிழ்நாட்டிலே தலைவர் தளபதியினுடைய வழிகாட்டுதலின்படி நாளைய தமிழகம் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இன்னைக்கு அண்ணன் சேகர் பாபு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக சிறப்பா செயல்படுறார். நீங்க எல்லாம் சாமி பேரை சொல்லி கட்சி நடத்துறீங்க. ஆன்மீகம், ராமர் கோயில் கட்டுறன்னு ராமர் கோயில் கட்டி மோடி போய் திறந்து அந்த கோயிலே இடிஞ்சு விழுந்துச்சு, தீட்டுப்பட்டுச்சு கோயிலுக்கு மோடி திறந்ததுனால. மோடி போய் திறந்து கோயிலே கீழே இருந்துச்சு. எப்படி அந்த மோடியே கோயில் தரக்கூடாது? நீங்க மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்களே கோயில் தரக்கூடாது நாங்க இருக்கிற பாப்பான் சங்கராச்சாரியார். அப்ப சனாதனத்தை ஒழிப்பேன், டெங்கு கொசு போல் மலேரியா கொசு போல் அதை ஒழிப்பேன் அழிப்பேன் என்று பேசிய தேச தலைவர் நாளைய தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் மோடி ஏண்டா ராமர் கோயில் திறக்கக்கூடாது, அவர் பாப்பான் இல்ல, அவருக்கு பூணூல் இல்லைன்றதுனால மோடி ராமர் கோயில் திறக்கக்கூடாதா? மோடி ராமர் கோயில் திறக்கணும், நாங்கள் திமுக ஆதரிக்கிறோம் என்று மோடிக்கு குரல் கொடுத்த தலைவர் எங்களுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின். எனவே சாமி பேரை சொல்லி ஊரே ஏமாத்துறவங்க, கோயில் சொத்தை கொள்ளடிக்கிறாங்க, கோயில் நகையை கொள்ளடிக்கிறாங்க, கோயிலுடைய கடைகளுக்கு எல்லாம் வாடகை கட்டாம உங்க பேர்ல மாத்திக்கணும், கோயிலுடைய நிலத்துக்கெல்லாம் குத்தகை கொடுக்காம கோயில் நடத்த அபகரிச்சு 10 வருஷமா ஆட்டை போட்டோம் யாருன்னு கேட்டா சங்கி பசங்க. நீங்க சங்கி பசங்க. RSS பிஜேபி நீங்கடா. நீங்க சாமி பேர்ல திருட்டு பசங்க. ஆனால் உண்மையான ஆன்மீகவாதி, உண்மையான ஆன்மீக செம்மல் யார் என்று கேட்டால் மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர், கரைப்படாத கரகத்திற்கு சொந்தக்காரர் எங்கள் மாண்புமிகு அண்ணன் செயல்பாபு, அண்ணன் சேகர் பாபு.
தலைவர் பார்த்தார். தலைவர் ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுக்கணும்னா யோசிச்சு கொடுப்பார், பார்த்து கொடுப்பார். இந்த பொறுப்பு இவங்ககிட்ட கொடுத்தா அந்த பொறுப்பு அவனால சரியா கவனிக்க முடியுமா? பொறுப்போட செயல்படுவாங்களா? இந்த இந்து சமய அறநிலைத்துறை நிறைய பிரச்சனை. தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான கோயில் இருக்கு இந்து சமய அறநிலைத்துறைக்கு. பெரிய பெரிய கோயில் இருக்கு, சிறிய கோயில் இருக்கு. பல கோயிலுடைய சொத்துக்கள் எல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. கோயில் நகைகள் என்ன ஆச்சுன்னு தெரியல 10 வருஷத்துல. கோயில்ல உண்டிய வந்த காசெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. கோயிலுடைய எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் குத்தகை பணம் வரல. அந்த நிலங்கள் என்ன ஆச்சுன்னு தெரியல. கோயிலுக்கு சொந்தமான கட்டிடங்கள், கடைகள், அவனுடைய வாடகை பணம் எல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கு இதை சரிப்படுத்தணும்னா யார அமைச்சரா போடுறது? உண்மையான திராவிட ஆன்மீக செம்மலாக ஐயப்ப சாமியுடைய பக்தர் வருஷத்துல 3/4 நாள் சபரிமலைக்கு மாலை போட்டு ஆன்மீக சிந்தனையோடு பயணிக்கக்கூடிய அண்ணன் சேகர் பாபு தான் இதுக்கு சரியான ஒரு மனிதர் என்று முடிவெடுத்து தலைவர் தளபதி அவர்கள் மாண்புமிகு அண்ணன் சேகர் பாபு அவர்களை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக நியமிக்கிறார். அண்ணன் சேகர் பாபு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக நியமிச்ச உடனே எல்லா கடவுளுக்கும் சந்தோஷமாயிடுச்சு. திருட்டு பசங்கள்கிட்ட இருந்து முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் நம்மளை காப்பாத்திட்டாரு. சங்கிகளிடம் இருந்து, பரதேசி பாஜக கட்சிக்காரன் இருந்து, இந்த RSS காரன் இருந்து நம்மளை காப்பாத்திட்டாரு. அண்ணன் சேகர் பாபு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரா பொறுப்பேற்றோன்னே ஜாடு மாடு பாடுகாப்பையா பேவரசி லஞ்சா கொடுக்கா சின்னால்கா பச்சா பிளேடி பாஸ்டர் PMK பிம்பு உனக்கு கேட்டுக்கடா அண்ணாமலை. இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக மாண்புமிகு அண்ணன் சேகர் பாபு நியமிக்கப்பட்டவுடன் எல்லா கோயில் அதிகாரிகளை கூப்பிட்டார். எந்தெந்த கோயில்னு எல்லா கோயிலுக்கு ரெவ்யூ மீட்டிங் மாதிரி போனாரு. எந்தெந்த கோயில்ல வாடகை வசூல் வரல அடுத்த நிமிஷம் வாடகை வசூல் பண்ணார். கோயில்ல காலி பண்ற வாடகை சொன்னார். புத்தக பணத்தை வாங்கினார். நிலத்தெல்லாம் பலரால் களவாடப்பட்ட கோயில் நிலங்களை கோயிலுக்கு ஒப்படைத்தார். எத்தனையோ கிலோ நகைங்க, எத்தனையோ 300-400 வருஷத்துக்கு முன்னால நகைகளை திருடி சொன்னாங்க. எல்லாம் நீங்க RSS BJP திருட்டு பசங்க, சங்கீதா சாயம்பேர் ஊரே மாத்திர பொறம்ப பசங்க அந்த நகையெல்லாம் மீட்டு கோயிலுக்கு கொடுத்தார். பல கோயிலுக்கு குடமுழக்கு பண்ணார். இன்னைக்கு சோழிங்கர் கோயிலுக்கு இன்னைக்கு ரோப்கார், இன்னைக்கு பல கோயிலுக்கு ரோப்கார் போடுற முயற்சியில் இருக்கார். எத்தனையோ கோயில்கள் பூஜை பண்ணாம எண்ணெய் ஊத்தி விளக்கேத்தாம இருந்துச்சு. எல்லா கோயில் பார்த்து இன்னைக்கு கோயில் சிறப்பா செயல்படுது. எல்லா கோயிலையும் அன்னதானம். இன்னைக்கு கோயில் எல்லாம் அப்படி எந்த கோயிலுக்குள்ள போனாலும் அந்த சாமி சிலையை பார்க்கும்போது சாமியை நேரா பாக்குற மாதிரி. இது முன்னாடி அந்த கோயிலுக்குள்ள போனாலே பூத் பங்களா மாதிரி இருக்கும். ADMK 10 வருஷம் ஆச்சுல பூத் பங்களா மாதிரி இருக்கும். இன்னைக்கு எல்லா கோயில் சுத்தமா இருக்கு. எல்லா கோயிலையும் அன்னதானம் பண்றாரு. வெயில் காலத்துல வரவுகளுக்கெல்லாம் பக்த கோடிகளுக்கு மோர் கூடுன்றார். இந்து சமய அறநிலைத்துறை சார்பிலே இன்னைக்கு கல்லூரிகள் கட்டப்படுகிறது. இன்னைக்கு அவ்வளவு சிறப்பா இன்னைக்கு திருச்செந்தூர் கோயிலா இருக்கட்டும், அது பழனி கோயிலா இருக்கட்டும், சமயபுரம் கோயிலா இருக்கட்டும், ஸ்ரீரங்கம் கோயிலா இருக்கட்டும், காமாட்சி மதுரை மீனாட்சி அம்மா கோயிலா இருக்கட்டும், காஞ்சி காமாட்சி அம்மா கோயில், வரதராஜ பெருமாள் கோயில், எத்தனை கோயில் இருக்கு. இப்படி எங்க வேலூர் மாவட்டத்துல வள்ளிமலை கோயில் இருக்கு, திருத்தணி கோயில் இருக்கு. இப்படி நான் சொல்லினே போவேன். திருப்பரங்குன்றம் இதெல்லாம் ஒரு ஃபேமஸான கோயில். ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டம், லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் திருச்செந்தூர்ல போற கோயில். அந்த கோயில்ல எவ்வளவோ நிர்வாக சீர்கேடு இருந்துச்சு. எல்லாத்தையும் சரி பண்ணார். நான் தலைவர் தளபதி சொல்லும் போது அடிக்கடி சொல்வேன், தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் படும், பொது வாழ்வில் தூசிப்படாத தலைவர் தளபதி. அதே போல்தான் இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சேகர் பாபு உண்மையான ஆன்மீகவாதியாக இன்னைக்கு செயல்படுறார். இந்த VIP தரிசனம் எல்லாத்தையும் கட் பண்றாரு. நாங்கெல்லாம் கட்சிக்கார போனா போன் பண்ணா டைரக்டா போல சாப்பிட்டு போயிருந்தேன். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. யாரா இருந்தாலும் லைன்ல போ, கடவுள் முன்னால எல்லாரும் சமம். இவ்வளவு சிறப்பா செயல்படுற ஒருத்தரை பார்த்து ரவுடி லிஸ்ட்ல இருந்தாருன்னு சொல்றிய, உனக்கு உண்மையிலேயே ரவுடியா மாதிரி ஒண்ணும் பெத்தியா தொடர்பு கட்டையில அடிக்கணும் ஒண்ணு. அவரு எங்கேயோ பயணிக்கிறாரு. என்னைக்கு அண்ணன் சேகர் பாபு அதிமுக சீ தூ போன்னு உதறி தட்டு திமுகக்கு வந்தாரு, இனிமே எனக்கு கலைஞர் தளபதினு. அதோட சென்னையில ADMK காலிடா. அங்க சென்னையில அந்த மைண்ட் ரோடு ஜெயக்குமார் ஒரு ஆள் தான் இருக்கிறான். அவன் எந்த பொம்பளைக்கு புள்ள கொடுக்கலான்னு இருக்கிறான். கரு கலைஞத்துக்குன்னே அதிமுக ஒருத்தர் இருக்கிறான்னு கேட்டா அது மைண்ட் ரோடு ஜெயக்குமார். இன்னைக்கு சென்னையில எல்லாருக்கும் ரோல் மாடலா மாண்புமிகு அண்ணன் சேகர் பாபு இருக்கிறார். தளபதி இதயத்தில் இருக்கிறார். நாளைய தமிழகம் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இதயத்தில் இருக்கிறார். அவரை பார்த்து பேசுற அந்த இவன் இருக்கிறான் பாரு, அந்த நாய் வண்டி அந்த எச்ச ராஜா இல்ல, நாய் வண்டி எச்ச ராஜா. அவன் பேசுற, அவன் எப்ப பார்த்தாலும் அண்ணன் சேகர் பாபு தான் பேசுவான். அல்லோலியா பாபு. டேய், நீ இந்து மதம் இந்து கோயில்கள்லாம் பேசாது. நாய் வண்டி எச்சராஜா. எல்லா கோயில் நல்லா இருக்கும், இந்து மதம் நல்லா இருக்கும். நீ இந்துன்னு சொல்லாத தயவு செஞ்சு. ஓடிவிடு, பீகார் ஓடிவிடு. ஒரே ஓடிவிடு, பீகார் ஓடிடுற எச்சராஜா. சேகர் பாபு பத்தி அண்ணன் சேகர் பாபு அழகா சொல்லிட்டாரு.
ராஜா பத்தி பேசும்போது அது தமிழ்நாடு பிடிச்ச 7.5 நாட்டு சனி, அது விடுங்கன்னு சிரிச்சிட்டாரு. இவன் கீடுன்றான். அப்புறமா சேகர்பாபு கோயில்ல ஊழல் பண்றார சொல்றான். நான் அந்த நாய் வேண்டு ராஜா சொல்றேன், நடு ரோட்ல சொரிநாய கட்சி துடிச்சு துடிச்சு சாவ. அந்த மாதிரி வீண் பழி சொன்னா, கோயில் சொத்தை திருடுறது நீங்கடா, கோயில் சொத்தை கொள்ளடிக்கிறது நீங்க, பாஜக சங்கி பசங்க, பரதேசி பசங்க நீங்கடா, கோயில்ல குழந்தைகளை கற்பழிக்கிறது பாஜக காரணங்க நீங்கடா, பாஜக ஜல்சா கட்சி நீங்கடா. நீங்க சேகர் பாபு அரெஸ்ட் பண்ணாம நான் ஓயவே மாட்டேன். யார் இவன் சொல்ற? நீ எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? நான் அந்த ராஜாவை கேட்கிறேன், டே நாய் வண்டி ராஜா, நீ எப்படி அவர் அரெஸ்ட் பண்ண முடியும்? நீ என்ன ஆட்சியில் இருக்கிற தமிழ்நாட்டுல? நீ கவுன்சில் என்ன ஜெயிக்க முடியுமா? 2001 தலைவர் கலைஞர் தலைவர் தளபதி ஆதரவு பெற்று திமுக எம்எல்ஏ வந்த, அதோட சொல்லி முடிஞ்சிச்சு. நீ எப்படி அவர் அரெஸ்ட் பண்ண முடியும்? நாங்க நினைச்சா 5 நிமிஷம் அரெஸ்ட் பண்ணலாம், தளபதி விட்டு வச்சுக்கிறாரு போடலாம். நீ எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? டே பரதேசிய, உங்க கட்சிக்காரனே உன்னை பிடிக்கல. பாத்தியா இன்னைக்கு எங்க அக்கா இந்தி இசை, முன்னாள் தெலுங்கானா பாண்டிச்சேரி கவர்னர் திருமதி இந்தி இசை, பாஜக ஒரு நல்ல மனுஷன் பொன் ராதாகிருஷ்ணன், இவங்க 2 பேரும் இன்னைக்கு நாய் வண்டி ராஜாவை காரி துப்பிட்டாங்க. அவன் என்ன பேசுறான்? நாடார்கள் எல்லாம் தமிழர்கள் இல்லைன்றான். உண்மையிலே நாடார்கள் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய சமுதாயம், ஒரு மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தமான சமுதாயம் நாடார் சமுதாயம். உலக நாடு முழுவதும் இருக்கிறார்கள் நாடார்கள், மிகப்பெரிய செல்வந்தர்கள் நாடார்கள், 4 பேருக்கு கொடுத்து உதவி பண்றவங்க நாடார்கள். அப்பேற்பட்ட நம் தமிழ்நாட்டிலே ஒரு உயர்ந்த சமுதாயம், நம் தமிழ் இனத்தில் ஒரு உயர்ந்த சமுதாயம், எல்லா சமுதாயம் உயர்ந்ததுதான், ஒரு தனித்தன்மை பெற்ற ஒரு சமுதாயம், நாடார் சமுதாயத்தை பார்த்து அவங்க தமிழர்கள் இல்லைன்னு இந்த பரம்போக்கு பையன் பேசினா, நான் இந்தி இசையை பார்த்து கேட்கிறேன். திருமதி இந்தி இசை வாய்க்கிலேயே பேசுற இல்ல, அந்த மேடையில் உட்காந்து அந்த நாய் வண்டி அவனை செருப்பு கட்டி நடிக்கணும் இல்ல. மிகுந்த மரியாதைக்குரிய நாடார் சமுதாயத்தின் மக்களை இழிவுபடுத்தி பேசிய அந்த நாய் வண்டி ராஜாவை இந்தி இசை செருப்பத் நடிக்கலாம் இல்ல. அவர் விடுப்பா, ஒரு பெரிய மனுஷன் பொன் ராதாகிருஷ்ணன், அவர் விட்டு இவள் அடிக்கலாம், இவன் அடிக்கலாம் இல்ல. அப்படியே பேசுறிய தமிழிசை அந்த மேடையில, ஆப்பா ஐயோ, அப்படியே திரி எடுத்து அந்த பழைய டைலாக் அந்த அம்மா. இந்தி இசை, இந்தி இசை என்று சொன்னால் கெட்ட கோபம் 1000 முறை சொல்லுவாங்க, முடியாத கோபம். இந்தி இசை, இந்தி இசை, இந்தி இசை, இந்தி இசை. அந்த இந்தி இசை அந்த திருச்சி பேசுது பாரு, அந்த திருச்சி பொதுக்கூட்டத்துல, அப்பா ஐயோ, சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, இலை துளிர்கிறதோ இல்லையோ, கை உயர்கிறதோ இல்லையோ, தாமரை தாமரை கூவம் ஆற்றிலே மலர்ந்தே தீரும், தாமரை சாக்கடையிலே மலர்ந்தே தீரும், தாமரை காவாவில் மலர்ந்தே தீரும், தாமரை குப்பை தொட்டியிலே மலர்ந்தே தீரும், மலர்ந்தே தீரும். பேசுனே அவனை செருப்படிக்கலாம்ல அந்த நாய் வண்டி ராஜா. என்ன பேசுறத ஒரு பொதுக்கூட்டம், 2 மாநில கவர்னர் என்ன பேசுறதம்மா அந்த மேடையில? உங்களுக்குள்ளே 1008 பிரச்சனை இருக்குது. அண்ணாமலை அந்த பொறிப்பை அண்ணாமலை பார்த்துட்டே இருக்கிறான். தமிழிசை பேசினே பார்த்து சீட்டு குத்துறான். ஏன்னா கொஞ்சம் கைத்தட்டு வாங்குச்சு. இது இந்த மலர்றது, துளிர்றது, உதிக்கிறது, உயர்றது, கூவம் ஆத்துல சாக்கடையில மலம் கலந்த சாக்கடையில தாமரை மலரும் பேச்சு இல்ல. இவன் கைத்தட்டவன சீட்டு குத்துறான். ஒருத்தர் சீட்டு கொடுப்பா பாருங்க, வேற கருப்பு முருகானந்தமா யாரு அது, சீட்டை திரும்ப கொடுக்குறான். தமிழிசைட்ட நீ பேசுறது ஒரு முச்சுக்கோ. அதே மாதிரி இந்த நாய் வண்டி ராஜா பேசினே இருந்தான். இவன் பேசினே இருக்கும்போது அவனுங்க சீட்டு குத்துட்டான். மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமலை பத்தி பேசுறது, அவன் குடும்பம் எல்லாம் எவ்வளவு பெரிய குடும்பம். அன்பிலாருடைய பேரன், ஆனா அன்பில் பொய்யாமலையுடைய மகன் இன்னைக்கு ஒரு இளம் அமைச்சர், குட் அட்மினிஸ்ட்ரேட்டர். அவரை பத்தி எல்லாம் ஆனா அன்பில் மகேஷ் பொய்யாவுடைய கால் செருப்பு தூசிக்கு சமம் கிடையாது. அண்ணாமலை எல்லாம் கிடையாது. பேசிட்டு அடுத்து என்ன பண்றான் இந்த அண்ணாமலை, இந்த கரண்ட் அடிப்பட்ட பரதேசி புறம்போக்கு எச்சப்பூரிக்கு நாய் அண்ணாமலை, திருட்டு பை அண்ணாமலை என்ன பண்றான், கண்டவனுக்கும் பிறந்த ரிலேஷன்ஷிப் பிறந்த அண்ணாமலை என்ன பண்றான், எங்க சாதனை சம்பல் நம்ம ராணிப்பேட்டை காந்தியை பத்தி பேசுறான். அவர் வரலாறு உனக்கு என்னடா தெரியும்? டேய் பொறம்போ பையா அண்ணாமலை, டே திருட்டு நாய, அவரை பத்தி என்னடா தெரியும்? படிச்ச பைத்தியக்காரனை, கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா, டே பரதேசி, உனக்கு என்னடா தெரியும்? சாதனை சம்பல் அண்ணன் காந்தியை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? உனக்கு அண்ணன் சாதனை சம்பல் ராணிப்பேட்டை காந்தி 90ல் அவர் வந்து சாராயம் கடத்தி குண்டாசுல கைது செய்யப்பட்டார்னு சொல்றியா? டே புறம்போக்கு, டே புறம்போக்கு. இப்ப நீ அமலாக்கத்துறை, ஐடி, இடி, ஓடி, கேடி, லஞ்ச ஒழிப்புத்துறை இதெல்லாம் வச்சு நீ எப்படி திமுக அமைச்சர்கள் வீட்டுல, திமுக முன்னணி தலைவர்கள் வீட்டுல, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வீட்டுல ரைடுக்கு போய் பிளாக்மெயில் பண்ணிருக்கிற? அந்த மாதிரி சாதனை சம்பளான ராணிப்பேட்டை காந்தி அவர்களை அன்றைக்கு அதிமுகவுக்கு ராணிப்பேட்டை பகுதிகளிலேயே ஜெயலலிதாவுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து
அதிமுக ஆட்சி ஆண்மையோடு கலைஞரின் தம்பியாக தலைவர் தளபதியின் தலகத்தராக எதிர்த்தார். அதற்கு அண்ணன் காந்தி அவர்களை அச்சுறுத்த வேண்டும் என்று சாதனை செம்மல் அண்ணன் ராணிப்பேட்டை காந்தி அவர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்குத்தான் அந்த வழக்கு. அதில்தான் கைது செய்யப்பட்டார். அவர் வீட்டில் இருக்கிற பெண்களை எல்லாம் கூட அன்னைக்கு பிளாக்மெயில் பண்ணி கைது பண்ணணும்னு மிரட்டிச்சு ஏடிஎம்கே. அன்னைக்கு தலைவர் கலைஞர் அடைக்கலம் கொடுத்தார் காந்தி குடும்பத்துக்கு. அவருக்கு ஒரு பெரிய வரலாறு. அவரை பத்தி எல்லாம் நீ பேசாத. 13 தொகுதிக்கு மாவட்ட செயலாளர். 13 தொகுதிடா. அந்த பக்கம் ஓச்சேரி எடுத்துன்னா இந்த பக்கம் நாட்ராம்பள்ளி வரைக்கும் இன்னைக்கு 13 தொகுதி. இன்னைக்கு இது 3 மாவட்டமா பிரிஞ்சிருச்சு. ராணிப்பேட்டை மாவட்டம், வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம். 13 தொகுதி. 96ல 13 அந்த அத்தனை தொகுதி ஜெயிச்சிச்சு. அப்ப அண்ணன் முகமது சகி மாவட்ட செயலாளர். 2006 தேர்தல்ல அப்படியே அடிக்கிறோம். அண்ணன் காந்தி சாதனை. அவர் பேரே சாதனை செம்மல்டா. தமிழ்நாட்டில யாருக்கு அந்த பேர் இல்லை. சாதனை செம்மல். சாதனைகளை செய்வதற்கென்றே பிறந்த ஒரு தலைவன் அண்ணன் ராணிப்பேட்டை காந்தி. கடுமையா கோபமா பேசுற மாதிரி இருக்கும். அவரை மாதிரி குழந்தை மனசு யாருக்கும் கிடையாது. நாங்களாம் இவ்வளவு திட்டு வாங்கி இருக்கோம். அடுத்த நிமிஷம் கூப்பிடுவாரு. எங்கப்பா நான் கும்பிடுறேன் கூப்பிடு. வேறப்பா மீட்டிங் டேட் வாங்கப்பா. சாப்பாடு போடுறதுல எம்ஜிஆர். அதே மாதிரி அவர் வீட்டுக்கு யார் போனாலும் சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு மாவட்ட செயலாளர், எங்க வேலூர் மாவட்ட செயலாளர், அணைக்கட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், ஏழைகளின் பங்காளன், மக்கள் தொண்டன், எங்கள் தலைவர் தளபதியின் போர்வால், நாளைய தமிழக மன்னன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் கழகர்த்தராக இருக்கக்கூடிய அண்ணன் இளம் புயல் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ. இன்னைக்கு அவர் அதே அரசியல் அண்ணன் காந்தி மாதிரி இன்னைக்கு தொண்டர்களை காப்பாற்ற ஒரு மாவட்ட செயலராக இருக்கிறார். சோ அண்ணன் காந்தி உழைத்து 96ல சட்டமன்ற உறுப்பினர், 2006ல சட்டமன்ற உறுப்பினர், இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர். அண்ணன் காந்தியினுடைய உழைப்பு, அவரின் தியாகத்திற்காக மாண்புமிகு தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சாதனை செம்மல் அண்ணன் காந்தி அவர்களுக்கு கைத்தறித்துறை, துணிநூல், ஹேண்ட்லூம் மினிஸ்டர் பொறுப்பு கொடுத்தார். சிறப்பா செயல்படுறார். டேய் பரதேஷ் பையா, யாரடா சொல்ற? குண்டாஸ் சொல்றோம் யாரடா சொல்ற? டேய் அதிமுக 10 வருட ஆட்சியில பொங்கலுக்கு கொடுத்த இலவச வேட்டி செல்ல ஊழல் பண்ணாங்கடா. ஜெயலலிதா இருக்கும் போதும் ஊழல் நடந்துச்சு. ஓபிஎஸ் இருக்கும் போதும் ஊழல் நடந்துச்சு. 4 வருஷம் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் போது ஊழல். ஆனால் என்றைக்கு சாதனை செம்மல் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர், எங்கள் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்த சாதனை செம்மல் அண்ணன் ராணிப்பேட்டை காந்தி அவர்கள் ஹேண்ட்லூம் மினிஸ்டரா வந்தாரோ, தலைவர் தளபதியின் ஆலோசனைப்படி, நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனைப்படி ஒரு வருஷமும் கொடுத்த புடவை, இதுக்கு முன்னால் கொடுத்த புடவையும் அண்ணன் காந்தி ஹேண்ட்லூம் மினிஸ்டர் ஆன பிறகு தலைவர் தளபதியுடைய வழிகாட்டுதலின்படி, அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய வழிகாட்டுதலின்படி அவரு வருஷம் கொடுத்தாருப்பார் புடவை, வேஷ்டி. அதை போய் எடுத்து பாடுறான். நம்ம கடையில போய் சென்னை சில்க்ஸ்ல ஒரு புடவையும் வேஷ்டி வாங்கினா எப்படி இருக்கும், அந்த தரத்தை கொடுத்தாரு. அதை ஒரு நேரத்துக்கு என்ன 2 நாளைக்கு முன்னால ஹேண்ட்லூம் அந்த கைத்தறி, துணிநூல், கதர்துறை அவருடைய டிபார்ட்மெண்ட் மானிய கோரிக்கை நடந்துச்சு. அழகா பேசினார். அவர் பேச்சே சூப்பரா இருக்கணும். கண்டிப்பா படூஸ் நம்மள அண்ணன் காந்தி பேசுறது அருமையா இருக்கும். அப்படியே ஸ்லோவா ஆரம்பிச்சு அப்படியே பீக்குக்கு போவார். அப்படியே என்ன சார் இவன் பேசுறான் சார், கவர்னர் சார் உனக்கு என்ன சார் தெரியும், எங்க தளபதிக்கிறார் சார், எங்க தளபதி மாதிரி ஒரு தலைவன் இந்த நாட்டுல யாருமே கிடையாது. தளபதினா தளபதி, இந்த ஏடிஎம் இந்த பூச்சாண்டி எல்லாம் என்கிட்ட கேட்டா. ஜெயலலிதா இருக்கும் போதே பேசினார். என்னடா சும்மா அம்மா அம்மா அம்மான்னு பேசிக்கிறேன். ஜெயலலிதா பார்த்துட்டு, ஓ காந்தியா அவ்வளவு பெரிய தலைவன்டா, டே பருவ பையா, அண்ணன் காந்தி பத்தி நீ பேசுறியா? அவர் டிபார்ட்மெண்ட் எவ்வளவு சுத்தமாக இருப்பார், கட்சி எப்படி வச்சுதான் இருப்பார். போய்ப்பார். இன்னைக்கும் அண்ணன் காந்தி அண்ணா எல்லாரும் மதிப்பார். நீ அவரை பார்த்து ரவுடி என்ற, நாங்கெல்லாம் குண்டாஸ் என்ற, சேகர்பாபு அண்ணா பார்த்து ரவுடி என்ற. உண்மையிலே நாங்கெல்லாம் ரவுடிகளா இருந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்ப அண்ணன் சேகர்பாபு கொஞ்சம் ரூடா இருந்தார். அன்னைக்கு அரசியல் தேவைப்பட்டுச்சு. அப்ப சென்னையில எதனா ஒண்ணுன்னா ஜெயலலிதா யாரையும் கூப்பிடாது, சேகர்பாபு கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. பாபு கூப்பிடுவாங்க. ஜெயலலிதா பாபு தான் கூப்பிடுவாங்க. பாபு கூப்பிடுவாங்க. ஏடிஎம்க்கு பவரா வச்சிருந்தார். சென்னை வந்து திமுக அவர் பார்த்தாரு, சி போடா இந்த பொம்பளையும் வேணாம், இந்த கட்சி வேணாம். கட்சிக்கு வந்தார். சென்னையில திமுக மாவட்ட செயலாளர் அன்னைக்கு அண்ணன் சைதை கிட்டு இருந்தார். நான் அண்ணன் சைதை கிட்டு இருக்கும்போது கூட்டம் பேசியிருக்கேன் சைதாப்பேட்டில். பல கூட்டங்கள் அண்ணன் பொன்முடி கூட பேசியிருக்கேன், ஐயா வெற்றிகுண்டான் கூட பேசியிருக்கேன். இதை இப்ப இருக்காரு உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் கோவிசிலியர், அவர் கூட 100கணக்கான கூட்டம். அண்ணன் ஈரோடு இறைவன் அவர் கூட கூட்டம் பேசியிருக்கேன். தஞ்சை கூத்தரசன் அவர் கூட கூட்டம் பேசியிருக்கேன். விபிஆர் இளமருதி, சைதை சாதி, கந்திரி கரிகாலன்,
கரூர் கணேசன், சேலம் சுஜாதா, ஆலந்தூர் ஒப்பிலாமணி, இப்படி பல கூட்டங்கள். அண்ணன் சைதை கிட்டு என் மேல ரொம்ப மரியாதையா இருப்பார். ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடத்துறாரு. அப்பெல்லாம் கடல்ல நடக்கும் மெரினா கூட்டம். அந்த மெரினா கடற்கரையில கூட்டம் நடக்கும்போது தலைவர் கலைஞர் மாவட்ட செயலாளர் சைதை கிட்டு அவரை பார்த்து சொன்னாரு, சைதை கிட்டு கழக பணியில் சிட்டுன்னார். இன்னைக்கு தேச தலைவன் மாண்புமிகு தலைவர் தளபதி ஸ்டாலின் அன்றைக்கு சைதை கிட்டுவை பார்த்து தலைவர் கலைஞர் சைதை கிட்டு கழக பணியில் சிட்டு அன்னார். மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் அண்ணன் சேகர் பாபுவை பார்த்து சேகர் பாபு செயல் பாபுன்னு சொன்னார். அவரை பார்த்து நீ ரவுடி என்று ஆடவங்க வாஸ்தாங்க அம்மால. ஏய் நம்மள பிரதேஷ் பையா உன் விட்டு வச்சுக்கிறாங்க பாரு. எங்க வேலூர் டிஸ்ட்ரிக்ட் என்னடா நினைச்சிருக்கிறேன் காந்தி அண்ணனை பத்தி பேசுற. டேய் இந்த வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் பெரிய தலைவர்ரா. அங்க காந்தி அண்ணன்னா இங்க எங்க இளம் புயல் அண்ணன் ஏபி நந்தகுமார். உன் பிஜேபி வந்து வாழாட்டு பார்க்கலாம். வாழாடுறாங்க வந்து தொண்டனை காப்பாத்துற மாவட்ட செயலரா ஏபி நந்தகுமார் அண்ணன் காந்தி எல்லாம். சென்னையில அண்ணன் சேகர் பாபு, திருவண்ணாமலையில் அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையின் செல்வம், வள்ளல் பெருந்தகை, தலைவர் தளபதியின் ராஜ விசுவாசி, தலைவர் தளபதியின் மனசாட்சி அண்ணன் ஏவா வேலு, பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர். அங்கிட்டு திருச்சி பக்கம் போன மலைக்கோட்டை சிங்கம், காவிரி நதிக்கரைய நாயகன் மாண்புமிகு அண்ணன் KN நேரு. சென்னையில் எடுத்துக்கொண்டால் மாசாக அரசியல் நடத்துகிற சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மாசு. இந்த பக்கம் அண்ணன் தாமு அன்பரசன். இப்படி போன ஆவடி நாசர். நான் இப்படி சொல்லிட்டே போறேன். திமுக மாவட்ட செயலாளர்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். யாரை பத்தி நான் பத்தி பேசுறேன்? உன்னை பத்தி பேசணும்னு கோபம் வருது. நீ பொறுக்கி பையன் தானே நீ அண்ணாமலை. பொம்பளைங்களை விட்டு அரசியல் பண்றடா. முதலமைச்சர் படத்தை நீ டாஸ்மாக் கடையில் ஒட்டுற. முதலமைச்சர் படத்தை டாஸ்மாக் கடையில் ஒட்டுற. அதுக்கு நான் கேட்டேன், ஏன்டா குடும்ப பொம்பளைங்காரனா டாஸ்மாக் கடைக்கு போகலாம். இப்ப திரும்ப அதே தான் கேட்கறேன். போறது நீ போய் ஓட்டணும். நீ என்ன பண்ற? உன் கட்சியில ஆயிரக்கணக்கான குடும்ப பெண்கள் இருக்காங்க. பிஜேபி நான் இல்லைன்னு சொல்லி பெண்கள் எல்லாரும் குறைச்சா பேசக்கூடாது. அந்த குடும்ப பெண்களை எல்லாம் கூப்பிட்டு நீ டாஸ்மாக் கடையில போய் முதலமைச்சர் படம் ஒட்டு அப்பான்னு. அவங்க யாரும் போக மாட்டாங்க. பிஜேபி ஏதோ ஆர்ப்பாட்டத்துக்கு கூப்பிடுறோம், நாங்க வரோம். நீ வந்து டாஸ்மாக் கடைக்கு போக சொன்னா எங்க வீட்டுல உள்ள சாக மாட்டாங்க. நாங்க ஏதோ இந்துத்துவா அது இது நாங்க பிஜேபி இருக்கோம். டாஸ்மாக் கடை நாங்க போக மாட்டோம். இவன் என்ன பண்றான்? எதனா ஒரு சில வீட்டுக்கு அணகாரம் இருக்குது இல்ல, அந்த மாதிரி இப்ப திரியும் சொல்ற. டேய் எவன்டா அவன் குடியாத்துல பிஜேபி பரதேசி பையன் அண்ணாமலை. அந்த பரதேசி பையன் அண்ணாமலை சொன்னானே என் வீட்டாண்ட 10 பொம்பளை அமைச்சர் இல்ல, என் வீட்டாண்ட 10 பொம்பளைங்க அமைச்சர் இல்ல, அவனை கேட்கறேன். அவனுக்கு திரியும் சொல்றேன். வயிறு ஷாப்ல தளபதி படம் ஒட்டுறதுக்கு குடும்ப பணியும் போக மாட்டாங்க சார். இவளுங்க போய் எங்க தளபதி படம் ஒட்டிட்டு உடனே என் வீட்டாண்ட பொம்பளைங்க அனுப்புறான். இதெல்லாம் டே பாட்டாளி மக்கள் கட்சி விடவடா நீ. அவங்களே பார்த்துட்டேன். ஏடிஎம் கூடவா நீ? அவங்களையும் பார்த்துட்டேன். 4 வருஷமா பார்த்துதான். எவனுக்கும் பயப்படாம யூடியூப்ல தலைவர் தளபதிக்காக நாளைய தமிழக மன்னன் உதயநிதி ஸ்டாலினாக பேசுகிற கலைஞரின் முரட்டு பக்தன் குடியாத்தம் குமரன், தலைவர் தளபதியின் முரட்டு தொண்டன் குடியாத்தம் குமரன், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் முரட்டு தொண்டன் குடியாத்தம் குமரன். உங்களுடைய இந்த எச்சப்பொருகி பரதேச அரசியல் பத்தி அவன்டா போய் நீ பொம்பளைங்களை ஊட்டாண்ட அமிச்சிட்டா. நீ தொட போ முறை வாங்கி கொடுத்து எனக்கு அசிங்கமாயிடுமா? டே போடா அண்ணாமலை போடா. இந்த குடியாத்துக்கிற பாஜக சங்கி பரதேசி பசங்களை என் கால் செருப்பு தூச்சி சமா என் வீட்டாண்ட அமிச்சிட்டா. அவங்களை நீ கத்த வச்சுட்டு வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டு யூடியூப்ல போட்டு குமரன் வீட்டாண்ட கரெக்டா பண்ணாங்கன்னா போடா டே போடா. இந்த இந்த நம்ம மைச்சென்னை சிருஷ்டி ஆரம்பத்துல நீங்க பாத்துக்கலாம். ஒரு வீடியோ ஒன்று இருக்கும். நான் உடனே எங்க மாவட்ட செயலாளர் ஏபி நந்தகுமார் தகவல் போச்சு. இளம் புயல் வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ தொண்டனுக்கு ஒன்னா நடுராத்திரி 1 மணி இருந்தாலும் வந்து நிற்பார். பிஜேபி காரன் வருவியா? அண்ணாமலை குடியாத்துக்கிற பாஜக சங்கிகளா? எங்க அண்ணன் ஏபி தகவல் போச்சு. எங்க குடியாத்த ஒன்றியம் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஒன்றிய சேர்மன் அண்ணன் சத்யா போன் பண்ணி மாவட்ட செயலர் சொன்னார். மாவட்ட துணை செயலாளர் நண்பர் நகரமன்ற உறுப்பினர் GS அரசு மாவட்ட செயலர் சொன்னார். மாவட்ட செயலர் பேச வேண்டியது வந்த ஏற்கிறார். இன்னைக்கு சிறப்பா செயல்படுறது நம்ம நாட்டுல காவல்துறை, நீதிமன்றம், காவல்துறை அதிகாரிகள். குடியாத்த இன்ஸ்பெக்டர் வந்தார், பார்த்தசாரதி வந்தார், DSP வந்தார். அவங்களை அத்தனை பேர் வண்டியில ஏற்றி அவங்க யாரும் ஒண்ணும் அசிங்கப்படுத்தல. கௌரவமா வண்டியில ஏற்றி எடுத்து திருமண மண்டபம் வச்சுட்டாங்க. ஆகி போச்சு. இப்ப என்ன பண்ண போற? என்ன இதை பார்த்து நான் பயப்படணும்டா? வீட்டுக்கு நீ 4 பேர் அமைச்சிட்டா இதோட நீ சோ தொழில் பண்ணி நீ சம்பாதிச்சுக்கலாம். 8 பொதுக்கூட்டம் நடத்தணும்னா இன்னும் 13 மாசம் தான் இந்த ஆட்சி இருக்குமா? அப்புறமா நீ வந்துருவியாடா?
பரதேஷ் பையா நீ வந்துவியா? உனக்கு அங்க உள்ளே எதிரிக்கிறான். இந்திய இசை ஒரு பக்கம், வானதி சீனிவாசன் ஒரு பக்கம், அந்த நாய் வண்டி எச்ச ராஜா, அவன் ஒருத்தன் போறான்டா உன்னை முடிக்கிட்டு உன் கட்சியை முடிக்கிறதுக்கு. எவ்வளவு பெரிய சமுதாயம், வணக்கத்துக்குரிய மரியாதைக்குரிய நாடா சமுதாயத்தை அசிங்கப்படுத்துறான். அதை பொன் ராதாகிருஷ்ணன் கண்டிக்கிறாரு, இந்திய இசை கண்டிக்குது. உன் கட்சிக்குள்ளே பிரச்சனை, நீ என்கிட்ட வர்ற? திமுக காரனுக்கு பிறந்தேன், திமுக காரன் எவன் என்ன சொல்றானோ, நான் திமுக காரன், சாவல் வரைக்கும் திமுக காரன். இதை விட இன்னும் அதிகமா பேசுவேன். இனிமேதான் நான் பாஜகவுடைய தாக்குதல் அதிகமா இருக்கும். பார்த்தா நீ சும்மா இருந்தீங்கன்னா உங்க அம்மாவில் அண்ணாமலை, நான் சும்மா இருந்திருப்பேன். நீ ஊட்டாண்ட பம்பளைங்களான்னு போறேன்னா வர்றது ஆம்பளைங்க வரணும். பாத்துக்கலாவா ஒத்தை கொத்த இருந்தா உயிரில போனா மயிறு. அதை பத்தி எல்லாம் பார்த்து நம்ம கவலைப்படல. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக நாங்கள் சேர்ந்தோமோ அன்றைக்கு வாய்க்கடிச்சு போட்டுதான் வந்தோம். அதனால அண்ணாமலைக்கு சொல்றேன், பேசுறது பார்த்து பேசு. மேடையில நீ பேசிட்டா நீ பெரிய ஆளாடா. நீ அங்க போய் நின்று பள்ளி கல்வித்துறை வச்சான அன்பில் மகேஷை பத்தி பேசுற. இந்தி தெரியாது போடான்னு சொல்றீங்க. அந்த அம்மா இந்தி இசை, இந்தி தெரியாதுன்னா உனக்கு அறநானூறு தெரியுமா, புறநானூறு தெரியுமா? நீ வந்து வாதியாரு இந்தி இசை வந்து எங்களுக்கு இப்ப பாடம் எடுமா. ஓ எச்சராஜா அடி செப்பு கேட்டு நடி. அவனை தாமரம் மலருமா, பாஜக ஆட்சி மலருமா, பயப்படுறான். எடப்பாடியே மிரட்டுறீங்க என் கூட கூட்டணி வரணும்னு. பார்த்தா பிஜேபியோட கூட்டணி சேர்றது ஒண்ணுதான், பாரியில போறது ஒண்ணுதான். இன்னைக்கு கூட நான் சத்யம் டிவி டிபேட்ல பேசும்போது அதான் சொன்னேன். பிஜேபியோட கூட்டணி சேர்றது ஒண்ணுதான், பாடியில போறது அவங்க தான். கூட சேர்ந்தா ஒரு இஸ்லாமியர் ஓட்டு போடுவாங்களா, ஒரு கிறிஸ்தவர் ஓட்டு போடுவாங்களா? அந்த நாய், அந்த எச்ச வண்டி ராஜா திருப்பரங்குன்றத்துல போய் என்ன தகராறு பண்றான்? கோயிலா போய் தகராறு பண்றான். மலையில தர்கா இருக்குது, அங்கிருந்து தர்கா காலி பண்ணுன்றான். அந்த தெருவுல போவாதான்றான் போலீஸ். அங்க இஸ்லாமியர்கள் இருக்காங்க, தகராறு. நீங்க எல்லாம் ஆன்டி இந்துஸ், இஸ்லாமியர்களுக்கு நீ மதிக்கிற, எங்களை மாதிரி இஸ்லாமியர்கள் முக்கியமா, நான் முக்கியமான, அப்புறம் எப்படா இஸ்லாமியர்கள் ஓட்டு போடுவான்? எப்படா எந்த கட்சியோட அவங்க கூட கூட்டணி போடுவான்? பாட்டாளி மக்கள் கட்சியை மிரட்டி வச்சுனுங்கிற அன்புமணி ராமதாஸ் அந்த மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீடு பண்ணதுல ஊழல் முறைகேடா மருத்துவர்கள் ஒதுக்கீடு பண்ணிட்டாருன்னா அவர் மேல சிபிஐ கேஸ் இருக்குது. பட்டேலா நீதிமன்றத்துல சிபிஐல மிரட்டி வச்சுனுங்கிற, வேற வழி இல்லாம இருக்கிறாங்க. இப்ப அதிமுக 9 அமைச்சர்கள், எடப்பாடி பழனிசாமி சேர்த்து 9 அமைச்சர்கள் பயில் இருக்குது. நினைச்சா நாளைக்கு அமலாக்கத்துல போலாம். இந்த நீ ரைடு விடாம. ஏன்னு கேட்டா 2026 உனக்கு எப்படி கடந்த சட்டமன்ற தேர்தல் 4 எம்எல்ஏ நீ பாஜக கேட்டா அது காரணம் அதிமுக கூட்டணி. 2026 அதிமுக வேணும்ன்றதுனால அவனை மிரட்டி வச்சிருக்கிற. எவனையும் மிரட்டாம உன்னை தேடி எவன்டா வருவான் கூட்டணிக்கு? பரதேசி பையா அண்ணாமலை எவன்டா வருவான்? எவன் வருவான் அவனை தேடி கூட்டணிக்கு? திமுக கிட்ட மோதி பாக்குறடா நீ. அந்த பொம்பளை இந்தி இசை எல்லாரையும் குறை சொல்லுது. கலைஞரை விமர்சனம் பண்ற. உனக்கு உனக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கொடுத்தது டாக்டர் கலைஞர். உங்க அப்பா போட்டால கொடுத்தாங்க உனக்கு எம்பிபிஎஸ் சீட்டு அந்த இந்தி இசைக்கு. கலைஞர் கனிமொழியை தான் வளர்த்தாரு, குடும்பத்தை தான் வளர்த்தாருன்னா, கலைஞர் இல்லைன்னா நீ எல்லாம் கிடையவே கிடையாது. நீ எல்லாம் எம்பிபிஎஸ் படிச்சிருக்காது. உங்க அப்பா போய் கேளு. இவளுங்க எல்லாம் என்ன வேணாலும் பேசுவாங்க. அந்த உனக்கு நிர்மலா சீதாராமன், அந்த மாமி, அந்த ஆயா ஊறுகாய் வியாபாரி, தமிழ் படித்தா பிச்சைதான் எடுக்கணும்னு சொல்லிச்சு இல்ல. ஆமா, தமிழ் படித்தா பிச்சைதான் எடுக்கணும். ஏன்னா சமஸ்கிருதத்துல மந்திரம் சொன்னா பிச்சை போடுவான் தட்டுல. தமிழ்ல பேசினா பிச்சை போட மாட்டான். தமிழ்ல பேச வேண்டிய இடம் ஐநா சபை, பார்லிமெண்ட், சட்டமன்றம், அமெரிக்கா வெள்ளை மாளிகை. ஒரு தமிழ் காட்சி, ஒரு தமிழ் பாப்பாத்தி, ஒரு தமிழ் கேள்வி, ஒரு தமிழ் பாட்டி, சங்கி பாட்டி, அந்த நிர்மலா சீதாராமன் சட்டமன்றத்தை தமிழ் படிச்சா பிச்சைதான் எடுக்கணும், பிஜேபி காரன் இப்படி எல்லாம் பேசும்போது எங்களுக்கு எல்லாம் எங்க கோவம் வராது? அந்த சிபி ராதாகிருஷ்ணன் நேற்று கூட நான் பேசியிருந்தேன் நம்ம மை சென்னை 360 யூடியூப் சேனல்ல. அந்த சிபி ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு மகாராஷ்டிரா கவர்னர் அங்க போயிட்டு தமிழ்நாடு உருவாக்குறது இங்கிலீஷ்காரன் தான், எந்த தமிழ்நாட்டை உருவாக்கலன்னு அந்த பிஜேபி காரன் பேசுறான். இதெல்லாம் நம்ம தமிழினத்துக்கு, தமிழ் கலாச்சாரத்திற்கு, தமிழ் மண்ணுக்கு, தமிழ் வரலாற்றுக்கு ஈடுபடுத்தும்படி இந்த பாஜக சங்கையில் நடந்த போது ஏங்க குடியாத்த முறை கண்டிச்சு பேச மாட்டான்? சேகர் பாபு அண்ணனை பத்தி குறை சொல்றதுக்கு பார்த்தா உனக்கு எடாத்தகை இருக்குது அண்ணாமலை. சாதனை செம்மன் ராணிப்பேட்டை காந்தி குறித்து பேசுறதுக்கு உனக்கு எடாத்தகை இருக்குது அண்ணாமலை. அவர் அப்பாவி மனுஷர் ரகுபதி, அவரை குறை சொல்லி பேசுற. நாங்க பேசுறதெல்லாம் அப்படி ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லா மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்புவானா. அந்த புறம்போக்கு பரதேசி சவுத்துல இருக்கிற பள்ளிக்கு 2 முறை டிபி வந்த மாதிரி இருப்பான் பாரு, அந்த நாய் வண்டி எச்ச ராஜா. ஆமா, வடமாநிலத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இப்ப இந்த டீலிமிட்டேஷன் வருது இல்ல, நம்மளுக்கு மக்கள் தொகை அடிப்படையில பார்த்தா அவன் 8 தொகுதி குறைக்கலாம்னு பாக்குறான். அன்னைக்கு இந்திரா காந்தி பீரியட்ல குடும்ப கட்டுப்பாடு ஃபேமிலி பிளானிங் கொண்டு போது அதை நம்ம கடைபிடித்தோம். பாப்புலேஷன் கரெக்டா இருக்கு நமக்கு. அதனால அவங்க 8 தொகுதி குறைக்க பாக்குறான். அதை கண்டிச்சு தளபதி ஒரு பெரிய கூட்டம் நடத்தினாரு, முதலமைச்சர்கள் அனைத்து தலைவர் வந்தாரு. அதை உங்களுக்கு பொறுக்க முடியல. அதை இவங்களுக்கு பொறுக்க முடியல.
தளபதிக்கு அவன் கெடு வைக்கிறானா 24 மணி நேரம். அந்த எச்ச பையன், அந்த நாய் வண்டி ராஜா சொல்றான், தளபதிக்கு நான் கெடு வைக்கிறான். அவன் வந்து கெடு வைக்கிறான். அவன் பேசுறான். இன்னைக்கு அதை நியாயப்படுத்தி பேசுறான். டீலிமிட்டேஷன் பிஜேபிக்காக. ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காக தலைவர் தளபதி போராடிட்டு இருக்காரு. ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காக தலைவர் தளபதி போராடிட்டு இருக்காரு. மைக் அடிச்சுட்டு என்ன வேணாலும் பேசுறீங்களா? இன்னும் 8 கூட்டம் பேசுற, வேலூருக்கு வர, இன்னும் மதுரைக்கு போற, திருநெல்வேலிக்கு போற, சென்னைக்கு போற, நீ எங்க போய் ஒரு மயிரும் கொடுக்க முடியாது. அண்ணாமலைக்கு சொல்றேன். பொறுக்கி போய் பைத்தியக்கார ஃப்ராடு, நீ எங்க போயும் ஒரு மயிரும் புடுங்க முடியாது. இடி வருது, அமலாக்கத்துறை வருது, அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவோம், இவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவோம், அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவோம், இவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவோம். நான் இடி அமலாக்கத்துறைல உங்ககிட்ட கமலாயத்துல சம்பளம் வாங்குறாங்க வந்துட்டு. அதனால அண்ணாமலைக்கு சொல்றேன், மரியாதையா பேசு. மரியாதை கெட்டுடும். நீ இன்னும் பழைய திமுக காரனை பார்க்கல. மாண்புமிகு அண்ணன் சேகர்பாபு குண்டாசு சொல்ற இல்ல, உண்மையிலே அப்படி சேகர்பாபு அண்ணன் சேகர்பாபு மாறிட்டாருன்னு வச்சு ஒரு பேச்சு சொல்றேன். உண்மையிலேயே அப்படி சொல்ற மாதிரி சேகர்பாபு அண்ணன் சேகர்பாபு மாறிட்டாருன்னா எல்லாரும் சேகர்பாபுவா மாறும். என்ன சொல்றது? ஒரு பிஜேபி கொடி தமிழ்நாட்டுல பறக்காது, பிஜேபி ஆபீஸ் ஸ்டீன் இருக்காது. நீ அண்ணாமலை தமிழ்நாட்டுல இருக்க மாட்டேன், கர்நாடகாவை ஓட வேண்டிதான் தெரியும். நான் வடக்கத்தோடு பேசு. இன்னொரு முறை எங்க அமைச்சர்களை பத்தி பேசினா செருப்பு தடிப்பேன். எங்க வீட்டானு புறம்போக்கு ஐட்டங்காரா செருப்படி விடும். நன்றி வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன். ஒரே ஆளுமே 145 கட்சி பெண்கள், பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு RSS காரன். ஒருத்தனால 142 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.